நம்ம கடல்ல எத்தனையோ விசித்திரமான மீன்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம கற்பனையால கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான மீன் இந்த பூமியில வாழ்ந்துச்சுன்னு சொன்னா உங்கள எத்தனை பேர் நம்புவீங்க? நிஜமாவே அப்படி ஒரு மீன் இருந்துச்சு. அதுக்கு சாதாரண பற்கள் கிடையாது. அதோட வாய்க்குள்ள ஒரு சுழலும் இரும்பு ரம்பத்தோட ரத்த வெறியோட சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. சுமார் 27 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்கடலோட இருட்டுக்குள்ள ஒரு நடமாடும் மரண மெஷினா சுத்திட்டு இருந்த அந்த அரக்கன் பேர் தான் ஹெலிகோப்ரியான். 100 வருஷமா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளையே தூக்கம் இல்லாம பண்ணுன இந்த ரம்பச்சுறாவோட மர்மங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கதை நிஜத்தை விட ரொம்ப பயங்கரமானது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மர்மம் ஸ்டார்ட் ஆனது 1899ல. ரஷ்யாவை சேர்ந்த புவியியலாளர் ஆண்ட்ரே உசின்ஸ்கி யூரல் மலைப்பகுதியில ஒரு விசித்திரமான ஃபாசில கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு சுருள் வடிவத்துல கூர்மையான பற்களோட இருந்துச்சு. உசின்ஸ்கி இத முதல்ல பார்த்தப்போ மிரண்டே போயிட்டாரு. இது ஏதோ ஒரு நத்தையோட ஓடுன்னு எல்லாரும் சொன்னப்போ இவருதான் தைரியமா இல்ல இது ஒரு சுறாவோட பல்லுன்னு உலகத்துக்கு சொன்னாரு. ஆனா அவரால ஒரு விஷயத்த சொல்லவே முடியல. இந்த பல்லு அந்த மீனோட உடம்புல எந்த இடத்துல இருந்துச்சுன்னு. உசின்ஸ்கி ஒரு தியரிய சொன்னாரு. இது அந்த மீனோட அப்பர் ஜா லைன், அதாவது மேல் தாடையில ஒரு யானை தும்பிக்கை மாதிரி நீட்டிட்டு இருந்திருக்கும்னு நம்பினாரு. இதுதான் ஒரு 100 வருஷ கால குழப்பத்துக்கு பிள்ளையார் சுழியவே போட்டுச்சு. உசின்ஸ்கிக்கு அப்புறம் 1960ல ரெய்னர் ஜாங்கர் அப்படின்ற இன்னொரு பெரிய ஆராய்ச்சியாளர் வராரு. இவருதான் சுறாக்களோட பரிணாம வளர்ச்சியை பத்தி உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவர். ஜாங்கர் இந்த படிமத்தை ஆய்வு செஞ்சுட்டு ஒரு அதிரடியான கருத்தை சொன்னாரு. இல்ல, இது மூக்குல இருக்க வாய்ப்பே இல்ல, இது அந்த சுறாவோட முதுகு தண்டுல இருந்திருக்கலாம்னு சொன்னாரு. அதாவது எதிரிகள் அட்டாக் பண்ணும்போது தன்னோட முதுகுல இருக்கிற இந்த ரம்பத்தை வச்சு அது தற்காத்துக்குச்சின்னு அவர் நம்பினாரு. ஒரு பக்கம் மூக்கு, இன்னொரு பக்கம் முதுகு, இன்னொரு பக்கம் வால், இப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு இடத்த சொல்ல ஹெலிகோப்ரியான் ஒரு பெரிய பசில் மாதிரி உலகத்தை சுத்தி சுத்தி வர வச்சுச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷமா யாருக்குமே விடை தெரியல. கடைசியா 2013ல இடாஹோ மாகாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நவீன சிடி ஸ்கேன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. அப்போதான் அந்த ட்ரூத் என்னன்னு தெரிய வந்தது. அந்த ரம்பம் வேற எங்கேயும் இல்ல, அதோட கீழ்காடைக்குள்ள லோவர் ஜா லைன்ல கச்சிதமா பொருந்தி இருந்துச்சுன்னு. நம்ம வாய்க்குள்ள பல்லு விழுந்தா புதுசு முளைக்கும் இல்லையா? ஆனா இதுக்கு பழைய பற்கள் விழுறதே இல்லையாம். அது அப்படியே உள்ளுக்குள்ள சுருண்டு ஒரு கியர் மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஹெலிகோப்ரியான் எப்படி வேட்டையாடும்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. வாய்க்குள்ள ரம்பம் இருக்கு, ஆனா இது எப்படி சாப்பிடும்? இது வாயை திறக்கும் போது அந்த ரம்பம் வெளியே வந்து கத்திய வச்சு நாம காய்கறியை நறுக்கிற மாதிரி இல்லாம ஒரு எலக்ட்ரிக் ரம்பத்தை வச்சு மரத்தை அறுக்கிற மாதிரி இது தன்னோட இரைய அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகோப்ரியான் 30 அடி நீளமும் 1 டன் எடையும் இருக்குமாம். யோசிச்சு பாருங்க, இது கிட்ட நாம சிக்கினா தோசைக்கு தேங்காய் சட்னி தான். மொத்தத்துல இது ஒரு நடமாடும் மரண மெஷின். இப்போ நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய ரம்பத்தை வாய்க்குள்ள வச்சிருக்கே, இது எவ்வளவு வேகமா நீந்தும்னு. ஹெலிகோப்ரியான் ஒரு ஓபன் ஓஷன் பிரெடேட்டர், அதாவது ஆழ்கடல்ல ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வேட்டையாடுற ஒரு சுறா. இதோட வேகம் சுமார் மணிக்கு 30-45 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கும்னு சயின்டிஸ்ட் கணிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கிரேட் ஒயிட் ஷார்க்கோட வேகத்துக்கு இது இணையானது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பஸ் சைஸ் சுறா உங்களை நோக்கி இவ்வளவு வேகத்துல வந்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய ரம்பம் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கடிச்சு தின்னும்னு நினைக்காதீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதோட ரம்பம் போன்ற பற்கள் ரொம்ப கூர்மையானது, ஆனா எலும்புகளை உடைக்கிற அளவுக்கு பலமானது இல்ல. அதனால இதோட ஃபேவரட் டிஷ் எது தெரியுமா? அமனாய்ட்ஸ் அப்படின்ற ஓடுள்ள மீன்களும் கனவா மீன்களும் தான். அந்த மென்மையான மீன்களை இது அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடும். ஒரு எலக்ட்ரிக் மெஷின் கறிக்கடையில கறிய வெட்டுற மாதிரி இது கடலுக்குள்ள வேட்டையாடும். எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்தாலும் இதுக்கும் ஒரு பெரிய வீக்னஸ் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அதோட அந்த ரம்ப பற்களே தான். இதோட பற்கள் ரொம்ப மெல்லிசானவை. ஒருவேளை தவறுதலா ரொம்ப கடினமான ஒரு மீனையோ இல்ல பாறையவோ இது கடிச்சிருச்சுன்னா அந்த ரம்பம் அப்படியே உடைஞ்சு போயிடுமா. பல்லு உடைஞ்சா இதால சாப்பிட முடியாது, சாப்பிடலன்னா உயிர் வாழ முடியாது. அதனால இது ரொம்ப கவனமா வேட்டையாட வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்குன்னு பாருங்க. கடல்ல இதுதான் ராஜாவா இருந்தாலும் இதுக்கும் சில எதிரிகள் இருந்தாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மத்த ராட்சத சுறாக்களும் கடல் பல்லிகளும் இதுக்கு சவாலா இருந்திருக்கு. உணவுக்காகவும் இடத்துக்காகவும் 2 ஹெலிகோப்ரியான் ஒண்ணுக்கொன்னு பயங்கரமா சண்டை போட்டுக்குமா. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய எதிரி கிளைமேட் சேஞ்ச் தான். கடலோட வெப்பம் மாறினதுனால
இதால அந்த சூழல்ல வாழ முடியாம போயிடுச்சு. சுமார் 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமியில தி கிரேட் டையிங் அப்படின்ற அழிவுல இதுவும் காணாம போயிடுச்சு. இதோட வம்சாவளி இப்போ இருக்கிற சுறாக்கள் கிடையாது. இது ராட்ஃபிஷ் அப்படின்ற வகை மீன்களுக்கு தான் நெருங்கிய சொந்தம். ஆனா அந்த ரம்பம் அது கூடவே போயிடுச்சு. கைஸ், இயற்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னு நமக்கு முன்னாடி நடந்ததை தெரிஞ்சுக்கும் போதுதான் புரியுது பாத்தீங்களா? இந்த ஹெலிகோப்ரியான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி இன்னும் பல மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.